ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பூருக்கு கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை கோயம்பேட்டில் வந்து இருந்திருக்கோம். ஸோ அப்படி சென்னை கோயம்பேட்டிலேருந்து நம்ம வந்து சென்ட்ரலுக்கு பஸ்ஸும் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம மெட்ரோ ஸ்டேஷனில் ட்ரெயினில் போகலான்னு சொல்லிட்டு மெட்ரோ டிக்கெட் வாங்கிட்டு நம்ம மெட்ரோவில் தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எக்ஸ்பிரஸ் பற்றி நிறையா போடுறோம், இந்த லோக்கல் ட்ரெயின்ஸ் மெட்ரோ ட்ரெயின்ஸ் பற்றி நம்ம போடுறது இல்லை அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து நம்ம வர வீடியோஸ்லலாம் இந்த மெட்ரோ ட்ரெயின்ஸ் அண்ட் இந்த லோக்கல் ட்ரெயின்ஸையும் நம்ம கவர் பண்ணி நம்ம டீட்டெயில்டு வீடியோ வந்து போட போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயும் பார்த்திங்கன்னா போயிட்டு ரீச் ஆயாச்சு. ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின்ஸை பற்றி நம்ம கவர் பண்ணோம். ஸோ நான் ட்ராவல் பண்ணது பார்த்திங்கன்னா மண்டே தான். ஸோ அப்பயுமே இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பிஸியாக இருந்துச்சு. ஸோ நம்ம டிக்கெட் கவுண்டர்லாம் நம்மளால் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ரௌடாக இருக்கிறது வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ ஸ்டேஷன் கவுண்டர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிஸியாக இருந்துச்சு. அண்ட் நிறைய இந்த நார்த் இந்தியன் போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அதனால் வந்து ரொம்பவே வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே நம்ம அந்த ஐஆர்சிடிசி அந்த கடைக்கு போய்ட்டு நம்ம வந்து இந்த ரயில் நீர்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் பாட்டில் வந்து நம்ம வந்து வாங்கியிருந்தோம். நம்ம வந்து முன்னாடியே வீடியோ போட்டிருந்தோம். அந்த 15லேருந்து 14 ருபீஸாக வந்து குறைச்சிட்டாங்க ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளுமே பார்த்திங்கன்னா கீழே 15 ருபீஸ்னு போட்டிருக்கும். பட் அந்த மூடியில் அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா 14 ருபீஸ்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 14 ருபீஸ் கொடுத்து அந்த வாட்டர் பாட்டிலை வந்து வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு நம்ம வந்து இந்த வெயிட்டிங் ஹால் இருக்கும் பார்த்திங்களா, வெயிட்டிங் ஹால் இல்லை, இந்த ஜென்ரல் வெயிட்டிங் ஹால் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் நம்ம வந்து உட்காந்தாச்சு. அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க எந்தெந்த ட்ரெயின்ஸ் என்னென்ன பிளாட்ஃபார்மில் நிற்கும் அண்ட் எப்போ வரும், எந்த டைமில் வரும், எப்போ எந்த டைமில் வந்து ட்ரெயின்ஸ் வந்து கிளம்பும் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக வந்து அந்த டிஸ்பிளேயில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறையா கூட்டமாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து இடம் கிடச்சிது. அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஏசி வெயிட்டிங் ஹாலும் இருந்துச்சு. சரி, ஓகே, நமக்கு ஆஃப் அன் ஹவர் தான், ஐ மீன் 45 மினிட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்காக எதுக்கு நம்ம ஏசி வெயிட்டிங் ஹாலில் போய் வெயிட் பண்ணிவிட்டு அப்படின்றதால நம்ம வந்து ஜென்ரலாகவே இங்கேயே வந்து உட்காந்தாச்சு. அண்ட் இங்கேயுமே பார்த்திங்கன்னா ரொம்பலாம் க்ரௌடாக இருக்க மாதிரி தெரியல. ஓகே, பட் இடமும் இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டிஸ்பிளேவை பார்த்துக்கிட்டு. ஸோ அவங்க ட்ரெயின்ஸ் வருதா இல்லையா அப்படின்ற மாதிரி அதில் வந்து ட்ரெயின் நம்பர்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் அதுலேருந்தே பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம சரி, ஓகே, நமக்கு ரொம்ப நேரம் அங்கே இருக்க வந்து கொஞ்சம் போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம அந்த ஸ்டேஷனுக்குள்ளே வந்து வந்தோம். ஸோ ஒரு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெயினோட இன்ஜின், அதில் வந்து இந்த லோக்கோ பைலட்டோட கேபினெட் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படியே நம்ம வந்து பார்த்துட்டே வரப்போ அந்த லக்கேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா பேக் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து வந்துருந்தோம். அந்த லக்கேஜஸ் பேக் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து நம்ம செப்பரேட்டாக போடுவோம். பிகாஸ் அந்த பைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி அனுப்புவாங்க. அதேமாரி இப்போ பெரிய பார்சலாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரெயினில் மேக்ஸிமம் அனுப்புனா அது வந்து சேஃபாகவும் இருக்கும். அதேமாரி ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகிரும் வென் கம்பேர்ட் டு பஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து போனோம். ஃபஸ்ட்டு இன்ஜின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எஸ்எல்ஆர் கோச்சில் இருந்துச்சு. அந்த எஸ்எல்ஆர் கோச்சில் தான் அந்த லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பைக் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து பேக் பண்ணி அந்த பெட்ரோல்லாம் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி பைக் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் அந்த ஒர்க்கர்ஸ் வந்து ஏற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஏற்றிட்டு இருப்பாங்க. அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸர் வந்து இருக்கார் பாருங்கள். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏதாவது பைக் எதாவது பார்சல் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து பார்சல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். நம்ம திங்ஸ் வந்து ஏதாவது டேமேஜ் ஆயிருமோ அப்படின்ட்டு. ஸோ ஏற்றுறப்பையும் சரி இறக்குறப்பையும் சரி அதை ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அதை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, சரிங்களா. ஸோ வேறு ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். பட் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கடு எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக தான் பேக் பண்ணி அனுப்புகிறாங்க, சரிங்களா. ஸோ அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்து நீங்கள் கொரியர் எல்லாமே சென்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து நம்ம வந்து போடுவோம். ஸோ எங்கே வந்து நம்ம கொரியர் பண்ணணும், எங்கே பேக் பண்ணுவாங்க, எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து போடுவோம். ஸோ நம்ம அப்படியே வந்து நம்ம அந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறதை வந்து பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் கிட்டே நம்ம போயாச்சு. ஸோ கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் வந்து போனப்போ ரொம்ப ரஷ் இல்லை. ஏன்னா அது மண்டேன்றதால ரொம்ப ரஷ் இல்லை. அப்படியே ட்ரெயின்குள்ளே வந்து நம்ம என்ட்ரானோம். ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே இந்த ஆட்டோமேட்டிக் டோர் இருந்துச்சு. அது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இல்லையா, ஜஸ்ட் க்ளோஸ் ஆகிறது மட்டும் தான் ஆட்டோமேட்டிக் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்துச்சு. அண்ட் உள்ளே என்ட்ரானப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து உட்காந்துருந்தாங்க. கொஞ்சம் சீட்ஸ்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சு.
அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாகவும் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அப்படியே நீங்கள் கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த லக்கேஜஸ்லாம் நம்ம கொண்டு போனோம், அது வைக்கிறதுக்கான ரேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது பேக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ரயில்வேஸ்லேருந்து ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு சில கேஜ் எவ்வளோ வெயிட் வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டு மேலே வந்து அந்த லக்கேஜ் வந்து வச்சுக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ரெஸ்ட் அண்ட் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஹோல்டர் அண்ட் இந்த லேப்டாப் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் அது வைக்கிறதுக்கான ஹோல்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நமக்கு வந்து விண்டோ சீட் கிடைக்கல, பட் இருந்தாலும் நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ பக்கத்தில் 2 பேரும் வந்து பக்கத்தில் இந்த 2 சீட் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம விண்டோ சீட்டில் தான் போய் உட்காந்துட்டோம். உங்களுக்கும் அதாவது இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்த ஸ்டேஷனில் வந்து ஆள் வர வரைக்கும் நம்ம வந்து அதில் போய் உட்காந்துக்கலாம். ஸோ அதேமாரி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, ரொம்ப ரஷ் எல்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருந்தாங்க. அண்ட் மேலே அந்த ரீடிங் லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் இந்த ரீடிங் லைட்ஸ்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. அண்டு சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் பாயிண்ட்டும் வச்சுருந்தாங்க. இந்த இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஹோல்டர் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது. ஸோ அந்த லேப்டாப் டேபிளுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கான ஹோல்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அண்ட் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் தான் இருந்துச்சு. சரிங்களா? அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரெயின் இன்னும் மூவ் ஆனால் இன்னும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போது வந்து மழை ரொம்ப இல்லை. சரிங்களா? ஸோ பட் நான் முன்னாடி சென்னையிலேருந்து கிளம்புறப்போ லைட்டாக மழை இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து மழை இல்லை. இப்போ வந்து நம்ம ஏறுற வரைக்கும் எந்த ஒரு மழையும் இல்லை. சரிங்களா? ட்ரெயின் போகிறப்ப ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்டு சீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம குஷனில் சாய்வோம் பார்த்தீங்களா, அதுக்கான லீவர் அந்த சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் மொபைலில் கூட நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அதேமாரி மேலே அந்த பேக்ஸ் வைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு சிசியில் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மேலே பாருங்கள் அந்த சன்ரூஃப்கான சீட்லாம் வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த நீங்கள் உங்களுக்கு வெயில் அடிக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சன்ரூஃப் வந்து கீழே இறக்கி விட்டுக்கலாம். அது வந்து பாதி இறக்கி விட்டுக்கலாம், ஃபுல்லாக இறக்கி விட்டுக்கலாம். சரிங்களா? அந்தளவுக்கு வெயில் அடிக்கல, பட் இருந்தாலும் பாதி வந்து இறக்கி வச்சுருந்தோம் நம்ம. அண்ட் இன்னும் பேசஞ்சர்ஸ்லாம் வந்துகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ வந்துட்டு அந்த மேலே இருக்க ரேக்ஸில் வந்து அவங்களோட லக்கேஜஸ்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் பேசஞ்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு அதாவது வந்துட்டு தான் இருக்காங்க. வந்து அவங்க சீட்ஸில் வந்து உட்காந்துட்டு தான் இருந்தாங்க. நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து செகண்ட் சிட்டிங்கில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு பட் இந்த சிசியில் ட்ராவல் பண்ணுறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் டைமில் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள், இந்த பிஸியான டைமில் எல்லாம். சரிங்களா? ஸோ நார்மல் டைமில் ட்ராவல் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த தக்கல் சார்ஜஸோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ தக்கலில் வந்து சிசி போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து கொஞ்சம் அதிகம். இதுவே நீங்கள் நார்மலில் போட்டிங்கன்னா ஒரு 200 ருபீஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ண காலையில் தான் நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். சரிங்களா? அப்படி புக் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 16 இருந்துச்சு. பட் ஆனால் தக்கலில் பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருந்துச்சு 22. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து தக்கலுக்கு தான், அதாவது தக்கலில் இப்போ நான் போட்டதுன்னா டிக்கெட் கிடச்சிருக்கும். பட் இருந்தாலும் வெயிட்டிங் லிஸ்ட் 16 இருக்குல்ல, அந்த தக்கல் வந்து 22 இருக்குது. இதில் 22 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நார்மல் ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 16 இருக்குது. அப்போ நம்ம வந்து டிசைட் பண்ணலாம், ஜென்ரலில் போட்டாவே நமக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலில் தான் போட்டிருந்தோம் டிக்கெட்டு. ஸோ ஜென்ரலில் போட்டிருந்தோம். நமக்கு கொஞ்சம் நேரத்தையே பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், இப்போ 6 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. முன்னாடியில் அந்த 4 ஹவர்ஸ் முன்னாடி தான் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து நமக்கு கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இந்த ட்ரெயினும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. அண்டு நம்ம இந்த சன்ரூஃபையும் வந்து பார்த்திங்கன்னா பாதி இறக்கியிருந்தோம். நம்ம விண்டோ சீட்டில் தான் நம்ம உட்காந்துருந்தோம். பிகாஸ் பக்கத்தில் வந்து நம்ம 2 பேருமே பார்த்திங்கன்னா வரல. ஸோ அதனால் நம்ம வந்து விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு அந்த சைடில் அந்த வியூஸ் எல்லாமே பார்த்துட்டே இருந்தோம். அடுத்தடுத்து அந்த பேசின் பிரிட்ஜ் ஜங்ஷன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்துச்சு, நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதேமாரி இப்போது அந்த டிக்கெட்ஸ் நான் அதை பற்றி பேசியிருந்தேன் பார்த்திங்களா. உங்களுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்போ தக்கலுக்கு முன்னாடி ஜென்ரலில் வந்து என்ன வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நம்பர்ஸ் கம்மியாக இருந்துச்சு, ஒரு 10, 15, 20 இந்தமாரி இருந்துச்சு. அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டைமில் தக்கல் வந்து போகக்கூடாது. சரிங்களா? ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டே போடுங்க. உங்களுக்கு வந்து டிக்கெட் கன்ஃபர்மேஷன் சான்சஸ் ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ தக்கலை நீங்கள் அதே டைமில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து தக்க டிக்கெட் போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டை வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அது வந்து என்ன வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அது என்ன வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ பக்கத்தில் வந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் வந்து நம்மளை வந்து ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து அழகாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு தடவையாச்சும் இந்த சிசியில் வந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள். அண்ட் எனக்குமே பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 1K வந்து நேற்று ரீச் ஆயிருந்துச்சு. நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. இதேமாரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம நிறையா வீடியோஸ் வந்து அவங்க கேட்குறதுக்கான டவுட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்புகிறேன். நீங்கள் ஒன்று பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அதில் ஒரு கமெண்ட்டு கூட நம்ம வந்து விட்டுருக்க மாட்டோம். எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை கொடுத்துருப்போம். ஸோ அது என்ன சொல்யூஷன் சொல்லிவிட்டு நம்ம வந்து ரிப்ளை கொடுத்துருப்போம். ஸோ அது வந்து நான் ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன். பிகாஸ் ஒரு என்கேஜ்மெண்ட் வேணும் பார்த்தீங்களா. நமக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு என்கேஜ்மெண்ட் வேணும். ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் சரி நம்ம வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து போட போகிறோம். ஸோ அப்போ நமக்கு அந்த சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னாலும் கொஞ்சம் டைம் எடுத்து அவங்களுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்க போகிறோம். நீங்கள் வந்து நம்ம வீடியோஸோட கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். ஏதாவது ஒரு கமெண்ட் கூட நம்ம ரிப்ளை பண்ணாமல் இருந்திருக்க மாட்டோம். எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து ரிப்ளை பண்ணிடுவோம். அப்படி நமக்கு அந்த சொல்யூஷன் வந்து ஸ்பாட்டில் கிடைக்கல அப்படின்னாலும் அதை அனலைஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ வந்து போடுவோம் சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த ரயில்வே சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கான சொல்யூஷன் வீடியோ வந்து போடுவோம். நம்ம உங்களுக்கே தெரியும் நம்ம FAQ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதேமாரி உங்களுக்கு வந்து என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் சரி நம்ம வந்து லைவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வந்து இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஜஸ்ட்டு என்ன இருக்கோ அதை வந்து போடுறது இல்லை. நம்ம வந்து உங்களுக்கு நான் அந்த கமெண்ட்டில் சொல்யூஷன் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு அதில் வந்து சொல்யூஷன் வந்து கொடுப்பேன் சரிங்களா. ஸோ அதனால் வந்து தைரியமாக நீங்கள் வந்து கொஸ்டின் கேளுங்க. அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம வந்து கொடுப்போம் சரிங்களா. அண்டு நேற்று இந்த ட்ரெயினுக்கான ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து 2-3 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ இந்த மாதிரி விலாக் வந்து போடுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே நம்ம இனிமேல் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம வந்து விலாக்ஸ் நிறையா போடுவோம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, ஸோ நான் என்ன ஃபேஸ் பண்ணுறேன் அண்ட் நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு எங்கேஜாக இருப்போம். அண்டு கமெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வேலிட் கமெண்ட்ஸாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம வந்து அதுக்கான சொல்யூஷனும் கொடுப்போம். அண்ட் நம்ம ட்ரெயினில் போயிட்டுருக்கப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து சார்ஜ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ சார்ஜிங் பாயிண்ட்டில் வந்து அவரோட ஃபோனுக்கு வந்து சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தார் சரிங்களா. ஸோ நம்ம ஃபோனில் வந்து சார்ஜ் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அந்த முக்கியமாக இந்த ட்ரெயினோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஆவரேஜாகவே ஒரு 122 km/h ஸ்பீடில் வந்து போயிட்டு இருந்துச்சு சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்பீட் தான், நல்லா ஃபாஸ்ட்டாக தான் ட்ரெயின் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் கூட சீக்கிரம் ரீச் ஆகும்னு நினச்சேன். பட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அது வந்து நம்ம கடைசியாக வந்து பார்ப்போம். அண்ட் இது ஒரு நல்ல ஸ்பீடில் தான் போயிட்டு இருந்துச்சு சரிங்களா. ஸோ லைட்டாக க்ளவுடியாக மாறிச்சு அண்ட் லைட்டாக மழை வர மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த விண்டோ சீட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது விண்டோ சைடில். அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே போனோம்னா ரொம்பவே நல்லா இருந்துக்கும். அதேமாரி தான் நம்ம சாங் கேட்டுகிட்டே வந்து போயிருந்தோம். அண்ட் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க நம்ம சேனல்லேருந்து. பட் என்னால் ரிப்ளை பண்ண முடியலைங்க. ஏன்னா அட் எ டைமில் வந்து பார்த்திங்கன்னா 40-45 பேர் வந்து ரிப்ளை, அதாவது அவங்க வந்து கொஷின் கேட்பாங்க. பட் என்னால் எல்லாருக்கும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. நீங்கள் வந்து இப்போ யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோ போடுறல அதுக்கே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் அதில் வந்து கொஞ்சம் எங்கேஜாக இருப்பேன். பட் அதில் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் போடுறதா இருக்கும், அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கிறதா இருக்கட்டும், அதுமாரி வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். பட் என்கிட்ட அந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறதால என்னால் ரிப்ளை பண்ண முடியாமல் போகலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து எதுவும் நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் உங்கள் டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. எனக்குன்னு இந்த ட்ரெயின் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நிறையா போகணும். எனக்கு வந்து ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த ட்ரெயின் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயத்தை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் நம்ம இந்த யூடியூப் சேனலே வந்து ஸ்டார்ட் பண்ணோம் சரிங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 3 மாதம் ஆகுது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து July 5, 2025 வந்து நம்ம வந்து சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம். July 8 நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் சரிங்களா. ஸோ இன்னையோட பார்த்திங்கன்னா 3 மாதம், அதாவது 3.5 மாதம் கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 3.5 மாதத்துலேயே நம்ம வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் ரீச் பண்ணியாச்சு. அதேமாரி வாட்ச் ஹவர்ஸும் கொஞ்சம் ரீச் பண்ணியாச்சு. இன்னும் 1000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும். அது வந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. பட் எனக்கு வந்து என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோடு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றது எனக்கு ரொம்பவே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஏன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்றது அது ஒரு தனி ஃபீலிங்கில் அதுதான் சரிங்களா.
ஸோ கண்டினியூஸாக இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து போடுவோம் சரிங்களா. ஸோ நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அடுத்தடுத்த ஸ்டேஷன் வந்து வந்துட்டுருக்கு. அதேமாரி இப்போது நம்ம டிடியும் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒவ்வொரு சீட்ஸாக வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ டிக்கெட்ஸ் அந்த எக்ஸாமினர் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கார். அண்ட் ஒரு சில டிடி வந்து கொஞ்சம் ரெக்கடாக இருப்பாங்க, ஒரு சில டிடி வந்து ரொம்ப பொலைட்டாக இருப்பாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பொலைட்டாக இருந்தார். ஸோ ஒரு சிலருக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணார், அதை நான் லைவாகவே பார்த்தேன் சரிங்களா. ஸோ இப்போது ஒரு சிலர் வந்து ட்ரெயின் டிக்கெட் இப்போ வயசானவங்க யாராவது இருக்காங்க, அவங்க வந்து ஒரு அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் போகணும், பட் ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் வராங்க அப்படின்னா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம் சரிங்களா. ஸோ ஒரு சிலவங்க வந்து அடுத்த ஸ்டேஷனில் வந்து இறங்கிக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் திட்டுவாங்க, ஏன் இந்த மாதிரி ஏறுறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து கொஞ்சம் பொலைட்டாக நமக்கும் வந்து புரியுது, அந்த அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு ரிசர்வ்டு கோச்சில் கம்பார்ட்மெண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் தெரியாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்கள். அதனால் வந்து டிடி வந்து கொஞ்சம் பொலைட்டாக இருந்தாங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அடுத்த ஸ்டேஷனில் வந்து மாறிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒத்துப்பாங்க சரிங்களா. ஸோ அப்படி அவங்க ஒத்துக்கலை அப்படின்னா நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி நம்ம வந்து யோசிக்கணும். நம்ம ரீசெண்டாக ஒரு நியூஸில் கூட பார்த்தோம், இப்போ வந்து ட்ரெயின் வேலிட் டிக்கெட் இல்லை அப்படின்றதால அந்த ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்லேருந்து அந்த டிடி வந்து அந்த பேசஞ்சரோட சட்டையை போட்டுச்சு அடித்து வந்து துரத்துவார் வெளியே அப்படின்ற மாதிரி. அதனால் அவரை வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து டிக்கெட் இல்லாமல் போகிறது அவரோட தப்பு தானே, அப்போ டிடி பண்ணது கரெக்டாக அப்படின்னு ஒரு சைடு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா, என்ன தான் டிக்கெட் இல்லாமல் போனாலும் இந்த மாதிரி சட்டையை பிடிச்சி இந்த மாதிரி கொஞ்சம் ரக்கடாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது, வெளியே அனுப்புறது இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சைடு சொல்கிறாங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ்டு கோச் தான் நம்ம வந்து வேலிடாக வந்து டிக்கெட் எடுத்து தான் நம்ம வந்து வரணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. பிகாஸ் அந்த அன்ரிசர்வ்டு கோச்சில் இருக்கவங்க ரிசர்வ்டு கோச்சில் வரப்போ அந்த ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. பிகாஸ் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து டிக்கெட்ஸ் எல்லாமே எடுத்து அந்த ட்ரெயின் டிக்கெட்ஸ் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது எல்லாருக்குமே தெரியும். அது முக்கியமாக தக்கல் டிக்கெட்டில் வந்து நம்ம வர்றது எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும். தக்கல் டிக்கெட் கிடைக்கிறதே கஷ்டம். அப்படின்றப்ப நமக்கு எப்படியாவது டிக்கெட் கிடச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் when compared to ஜென்ரல். ஸோ அப்படி அவங்க வர்றப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அன்ரிசர்வ் கோச்சில் இருக்கவங்களாம் திரும்ப ரிசர்வ் கோச் வந்து ஆக்குபை பண்ணுறது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கே கடுப்பாக தானே இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து டிடி கிட்ட சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்பிஎஃப் போலீஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்கள வந்து அடுத்த ஸ்டேஷனில் நிறுத்தி அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நீ அவங்கள்ட்ட வந்து சொல்லலாம், ஆர்பிஎஃப் கிட்ட வந்து இமீடியட்டாக கால் பண்ணி சொல்லலாம். சொன்ன பிறகு அடுத்த ஸ்டேஷனில் வந்து மூவ் பண்ணி விட்டுருவாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் எந்த ஒரு சண்டையும் எந்த ஒரு டென்ஷனும் நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க. சிம்பிளாக வந்து டிடி கிட்ட வந்து சொல்லி பாருங்கள். அவர் எதுவும் கேட்கல, ரெஸ்பாண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்பிஎஃப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது வந்து சண்டை போடுறதோ அவங்கள்ட்ட வந்து ஏதாவது வந்து ரெக்கடாக வந்து பிஹேவ் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவும் நீங்கள் வந்து வச்சுக்காதீங்க. பொலைட்டாக சொல்லி பாருங்கள். கேட்கல அப்படின்னா நீங்கள் எதுவும் வந்து தப்பாக முடிவு எடுத்துடாதீங்க. நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சரிங்களா. ஆர்பிஎஃப் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி நமக்கு எதுவும் ரெஸ்பாண்ட் வரல அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த ரெயில்மேட் இந்த ஆப்ஷன்லாம் வந்து ரயில்வே ஆப்பில் வச்சுருக்காங்க. அண்ட் 139க்கு வந்து கால் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நம்ம சமோசா கொண்டு வந்துட்டு இருந்தார். நம்ம வந்து ட்ரெயினில் வந்து மோஸ்ட்லி வந்து சாப்பிட மாட்டோம் சரிங்களா. நான் வந்து ட்ரெயினில் வந்து மோஸ்ட்லி வந்து சாப்பிட மாட்டேன். வீட்டில் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா மதியம் நான் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வந்து கொண்டு வந்துட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட்டிங் ஹால் இருக்குது பார்த்திங்கன்னா, அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு டேரெக்டாக வந்து ட்ரெயின் வந்து ஏறியாச்சு. மோஸ்ட்லி வந்து இந்த ட்ரெயின் ஃபுட் வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன். பட் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ட்ரெயின் ஃபுட்டை சாப்பிடல, அதோட ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டேன். பிகாஸ் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ரொம்பவே. அதனால் வந்து நம்ம அந்த சமோசா இது மாதிரிலாம் நம்ம வாங்கணும் சரிங்களா. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ நம்ம இந்த வேறு வழி இல்லை அப்படின்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து மதியமாக கிளம்பணும், நைட்டு தான் வந்து ட்ரெயின் ரீச் ஆகும். அப்படின்ற நேரத்தில் அந்த இன்பிட்வீன் டைமில் எந்த ஒரு ஸ்நாக்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா வேறு வழியே இல்லை. நம்ம ட்ரெயினில் வந்து என்ன சேல் பண்ணுறாங்களோ அதை வந்து வாங்கி தான் ஆகணும். அண்ட் மோஸ்ட்லி நான் உங்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, ட்ரெயினில் வந்து சாப்பிட்றது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டோட ஃபுட்டு சாப்பிடுங்க சரிங்களா, ரொம்ப நல்லது அது. ஸோ நம்ம இந்த ட்ரெயின் ஃபுட் வெளியே சாப்பிட்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அது முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து வெளியே சாப்பிடுங்க. அப்படி இல்லைனா வீட்டோட ஃபுட்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொண்டு வந்து சாப்பிடுங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதில் சரிங்களா. ட்ரெயினில் கொண்டு வந்து சாப்பிடுங்க, எந்த ஒரு இஷ்யூஸும் வராது.
அடுத்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மேலே அந்த லைட்டும் பார்த்திங்கன்னா செக் பண்ணோம் சரிங்களா. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் தான் இருந்துச்சு. அண்ட் நம்ம நிறைய எஸ்சிடிசி பஸ்ஸஸில் இதெல்லாம் பார்த்துருப்போம் தமிழ்நாடு பஸ்ஸஸில். அண்ட் லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்காது. எந்த லைட்டுமே ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்காது. பட் ஆனால் இந்த ட்ரெயின்ஸில் இந்த கோயம்புத்தூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் நம்ம வந்து எல்லாமே லைட் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் தான் இருந்துச்சு சரிங்களா. மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் தான் இருந்துச்சு. நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் லைட்டாக மழை பெஞ்சு கொஞ்சம் நின்றுருக்கு. அண்ட் இந்த கிளைமேட் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம வந்து இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து என்ன கோச்சில் போய்ட்டு விலாக் போடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். நம்ம 3rd AC இருக்குது, 2 AC இருக்குது, 1 AC இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கோச்சஸில் போய்ட்டு அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அண்ட் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அண்ட் அதில் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்கா இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம வந்து லைவாக வந்து போடுவோம் சரிங்களா. ஸோ இதில் வந்து டேரெக்டாக நான் போடுறதா இதில் வந்து எந்த ஒரு ஒளிவு முறையும் கிடையாது. ஸோ அதில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். அண்ட் நேற்று நம்ம வீடியோ போட்டுருந்தது கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஏன்னா ப்ரோ சீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்காது ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. பட் நம்ம வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக தான் இருந்துச்சு சரிங்களா. அண்ட் அடுத்து நம்ம ஸ்டேஷன் அந்த ஜோலார்பேட்டை ஸ்டேஷன் கிட்ட வரப்போகுது. அப்படி கிட்ட வரப்போ கொஞ்சம் ட்ரெயின் வந்து ஸ்லோ பண்ணாங்க. அண்ட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்ஸ் ட்ரெயின் வந்து நின்றுட்டு இருந்துச்சு சரிங்களா. கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இதில் நம்ம வந்து சைடில் வந்து பார்த்துட்டே வரோம். அண்ட் நம்ம வந்து ட்ரெயினில் எதுக்கு வரோம் அப்படின்றத பற்றி நம்ம எல்லாருமே வந்து யோசிச்சு பார்த்துருப்பீங்களா. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா அதோட ப்ரைஸஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ப்ரைவேட் பஸ்ஸஸில். அதேமாரி கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து என்னென்னா நமக்கு இந்தமாரி ஒரு கம்ஃபர்டபுள் வந்து இருக்காது. ட்ரெயினில் வர மாதிரி கம்ஃபர்டபுள் இருக்காது. அதேமாரி ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரீச் ஆயிரும். அந்த ஒரு இஷ்யூஸ் இருக்குது. டிராஃபிக்லாம் எதுவுமே நம்ம வந்து ஒரி பண்ண வேண்டாம் அதை பற்றி. ஸோ ட்ரெயினில் வர்றது அந்த ஒரு பெஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் வென் கம்பேர் டு பஸ்ஸஸ். ஓகேங்களா. அண்ட் முக்கியமான ஒன்று, இப்போ நிறைய பேர் நம்ம கூட வயசானவங்கள குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் வந்து நமக்கு வந்து ஈஸி அக்சசபிளாக இருக்குங்க. அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த இஷ்யூஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பஸ்லலாம் போனால் நம்ம வந்து டிரைவர்கிட்ட போயிட்டு நிறுத்த சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து இன்ட்ரோவர்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களால வந்து உடனே வந்து சொல்ல முடியாது பஸ்ஸை நிறுத்த சொல்லி இந்த மாதிரி. பட் நமக்கு இந்த ட்ரெயினில் வந்து அந்த ஒரு பிரச்சனையே இல்லை. நம்ம போனோமா டேரெக்டாக நம்ம வந்து அந்த ரெஸ்ட் ரூம் இருக்கும் யூஸ் பண்ணோமா அப்படின்ற மாரி நம்ம வந்து போயிட்டுருப்போம். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி எல்லாருமே நம்ம வந்து ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகிரும். அதேமாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சரிங்களா. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த குலுங்கல் இந்த மாதிரிலாம் இருக்காது. அண்ட் டிராஃபிக்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் சரிங்களா. இது வந்து ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். நான் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஜோலார்பேட்டை தாண்டி வந்து போயிட்டுருக்கு. அண்ட் நமக்கு வந்து இப்போது ரொம்பவே கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் மதியம் வந்து ஒரு மணிக்கிட்ட நம்ம வந்து சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரொம்ப பசியாக தான் இருந்துச்சு. அண்ட் நமக்கு பக்கத்தில் சீட்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு வந்தாங்க. அண்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பகலில் வந்து தூக்கம் வராது மோஸ்ட்லி சரிங்களா. ஸோ ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ எனக்கு சுத்தமாக தூக்கமே வராது. அதனால நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து பொறுமையாக பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கோம். அண்ட் இப்போது சமோசா அண்ணா வந்து நம்ம வந்துட்டுருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு சமோசா வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சமோசா வாங்கி சாப்பிட்டோம் சரிங்களா. ஸோ ஒரு சமோசா வந்து 10 ரூபா சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஓகே தாங்க, ஒர்த்து தாங்க, நல்லா தான் இருந்துச்சு சமோசா சரிங்களா. நான் மோஸ்ட்லி வந்து ட்ரெயினில் சாப்பிட மாட்டேன். பட் நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அந்த சீட்டிங் கம்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே அந்த நம்ம ஸ்டெப்ஸில் ஏறோம் பார்த்திங்களா, அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்திருந்தோம். அப்படி வந்தப்போ பார்த்திங்கன்னா அண்ட் வெளியே உட்காரதுக்கான சீட்ஸும் பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க சரிங்களா. அங்கே ஒரு சீட் ஒன்று இருக்கும் பாருங்கள் க்ரீன் கலரில். அண்ட் அந்த வாட்டர் டேப்ஸ், அந்த டஸ்ட்பின் அண்டு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இதெல்லாமே வச்சுருந்தாங்க இந்த சிசியில் சரிங்களா. ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இந்த இடத்துல தான் வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டுருக்கப்பயே அந்த ஒர்க்கர், அந்த ஸ்வீப்பர் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் சரிங்களா. ஸோ ஏன்னா அது நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கப்பே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து க்ளீன் பண்ணிட்டு போனாங்க. அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிடியும் வந்து உட்காந்துட்டார். அவர் வந்து எவ்வளோ நாள் தான் வந்து நடந்துகிட்டே இருப்பார். ஒரு சில ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பார். அண்ட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேலம் கிட்ட வந்து நம்ம போயிட்டுருக்கோம் சரிங்களா. ஸோ லைட்டாக வந்து கொஞ்சம் இருட்ட ஆரம்பிக்குது. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோவில் இந்த ஸ்டேஷன் கவுண்டரில் ப்ரீமியம் தக்கல் ஆப்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டிபேட் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இல்லைன்னு சொல்லியிருந்தோம். பட் நிறைய பேர், ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை ப்ரோ இருக்குது, ப்ரீமியம் தக்கல் ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் அதை நான் வந்து போட்டேன். நான் வந்து ஸ்டேஷன் கவுண்டரில் போயிட்டு நம்ம வந்து கேட்டோம், இல்லைப்பா தக்கல் மட்டும் தான், ப்ரீமியம் தக்கல் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுதான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். பட் ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரோ அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, பட் அது டைனமிக் ஃபேரில் ஒர்க் ஆகுது அப்படின்றதால
அவங்க வந்து இப்போ சப்போஸ் ப்ரைஸ் அதிகமாகிடுச்சு டிக்கெட் புக் பண்ணுறப்ப அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட சொல்கிறப்போ அதிகமாக வந்து சொல்ல முடியாது இல்லை, அதனால் அவங்க வந்து இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ப்ரீமியம் தக்கல் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நம்மளுமே வந்து ஸ்டேஷன் கவுண்டரில் போய்ட்டு நம்ம அந்த வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வெரிஃபை பண்ண போயிருந்தோம். பட் நம்மளால் வந்து அந்த கவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா 12 to 3 o'clock வரைக்கும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் வெரிஃபை பண்ண முடியல. நேற்று போனேன் நான், சரி லைவாக போய் கேட்டுடலாம், அதை வந்து ஒரு வீடியோ மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ட்ரை பண்ண முடியல. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்டேஷனில் அந்த தக்கல் ஃபார்மை வாங்கி ப்ரீமியம் தக்கல் ஆப்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லைவாக அந்த புக்கிங்கில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட வந்து கேட்டுட்டு உங்கள்கிட்ட வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து தவறாக இருந்துடக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்பவே நான் வந்து அதை பார்க்குறேன். ஸோ நம்ம வந்து எந்த ஒரு ராங் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரொம்ப பசிக்குது அப்படின்றதால நம்ம வந்து ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு வாங்கணும். ஒரு 30 rupees வந்து சொல்லியிருந்தாங்க. பெருசாக தான் இருந்துச்சு. அதேமாரி நம்ம டீயும் வந்து வாங்கி குடிச்சிருந்தோம். சரிங்களா? ஸோ அந்த டீயும் பார்த்திங்கன்னா அந்த ஐஆர்சிடிசி லோகோலாம் போட்டு இந்தியன் ரயில்வேஸ்னு போட்டு அந்த டீ கிளாஸில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த இந்தியன் ரயில்வேஸோட லோகோவாக இருக்கட்டும் இதெல்லாமே போட்டிருந்தாங்க. அண்ட் டீ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஓகேங்க, நான் ஓகே பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப வந்து மோசம் அப்படின்றது வந்து கிடையாது, நல்லா தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி நான் ட்ரெயினில் வந்து இந்த டீ இது ஸ்நாக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுவேன். பட் பசிக்குது வேறு வழியே அப்படி இல்லைன்றதால நம்ம வந்து குடித்தோம். சரிங்களா? இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலம் வந்து வந்தாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:53 ஆகுது. சரிங்களா? ஸோ 7:53க்கு நம்ம வந்து சேலம் ஜங்ஷன் வந்து ரீச் ஆயாச்சு. அண்டு இந்த ஜங்ஷன்றதால ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 5 minutes வரைக்கும் நிற்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு இதை வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ ஏதாவது ஒரு ஜங்ஷனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ட்ரெயின் வந்து 5 minutes வரைக்கும் வெயிட் பண்ணும். சரிங்களா? அது ஜங்ஷன் இல்லை அப்படின்னா 2 minutes வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ இதை வந்து டைம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நடக்கணும், ட்ரெயினை விட்டு கொஞ்சம் வெளியே வரணும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜங்ஷன் வரப்போ நீங்கள் வந்து வெளியே வந்து வெயிட் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே போங்க. பிகாஸ் நார்மலாக நீங்கள் மற்ற ஸ்டேஷனில் வந்து நீங்கள் போய் வெளியே வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக 2 minutes தான் நிற்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரெயின் கிளம்புறதுக்கு சீக்கிரமாக 2 minutesல வந்து ஏறணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிடாதீங்க. ஜங்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. தண்ணி வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஸ்நாக்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், அதுமாரி ஸ்டேஷன் விட்டு இறங்கி போய் வாங்க. பிகாஸ் 5 minutes வந்து நிற்கும். அண்ட் மற்ற ஸ்டேஷனில் இருக்கிறப்ப பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஏறுறப்பையும் இறங்குறப்பையும் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் நம்ம ஸ்லிப் ஆகிட்டாலும் இடையில வந்து விழுந்துடும். சரிங்களா? அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அண்ட் ட்ரெயின் கிளம்பியாச்சு. நம்ம வந்து இந்த மலாட்டை கேக் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து நம்ம வந்து வாங்கி நம்ம வந்து சாப்பிட போனோம். அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ஈரோடு ஜங்ஷனும் பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ ஈரோடு ஜங்ஷன் வந்தோடனே சுத்தமாக நம்ம ட்ரெயினில் வந்து கூட்டமே இல்லைங்க. சரிங்களா? ஸோ நீங்களே உங்களுக்கு பார்த்தா தெரியும், சுத்தமாக வந்து யாருமே இல்லை. ஸோ நம்ம மட்டும் தான் சீட்ஸில் இருந்தோம். அங்கே கரெக்டாக ஒரு 2 minutes மட்டும்தான் அந்த ஈரோடு ஜங்ஷனில் வந்து ட்ரெயின் வெயிட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்துச்சு ட்ரெயின். அண்ட் இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கு திருப்பூர் போய் ரீச் பண்ணணும். பட் இப்போ ஈரோட்லேயே பார்த்திங்கன்னா 9 o'clock ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ 1 hour கிட்ட வந்து ட்ரெயின் வந்து டிலேயாக தான் வந்திருக்கு. ஸோ நம்ம அடுத்து வந்து 9:45 அந்த மாதிரி தான் ரீச் பண்ணுவோம். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக தான் வந்துச்சு 125 km/h. பட் இடையில வந்து இல்லை சிக்னல் கிராசிங் அந்த மாதிரி இருந்ததால் ட்ரெயின் கொஞ்சம் வெயிட் பண்ணி வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த டிலே வந்து இருந்துச்சு. ஸோ அடுத்த தடவை நீங்கள் வந்து இந்த மாதிரி சிசியில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் உங்களோட ஃபேமிலியோடையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிசி சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணி பாருங்கள். டக்கர் புக் பண்ணாமல் ப்ரீயராக வந்து 60 days முன்னாடியே வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் ப்ரீயராக புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா? அண்ட் இந்த விளாக் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு, ட்ரெயின் டிக்கெட் சம்மந்தப்பட்டமா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஒரு வழியாக நம்ம வந்து திருப்பூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9:45. ஸோ நம்ம வந்து ஒரு வழியாக வந்து ட்ராவல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரெகுலராக உங்களுக்கு வந்து லைவ் அப்டேட்ஸ் இந்த மாதிரி விளாக்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த ஒரு விளாகில் வந்து சந்திப்போம். சரிங்களா? ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்தோடனே இங்கேயும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு.